ஓம் சாய்ராம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சூப் ரெசிபி. இது வந்து செட்டிநாடு ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இங்கே வந்து மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 4 நூல்கோல், அதுக்கப்புறம் ஒரு 4 பீன்ஸு, 2 கேரட் இது மாதிரி கட் பண்ணி ரஃப்பாக எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது ஒரு வெங்காயம், மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸு, 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம். தாளிப்புக்கு சோம்பு, மிளகு, அதுக்கப்புறம் இந்த கல்பாசி, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டிஷ்க்கு. இது போட்டால் அந்த செட்டிநாடு ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த சூப்புக்கு. நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். பிடிச்சா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஸோ தாளிப்பு இதுதான் நம்மளுக்கு. சோம்பு, மிளகு, அதுக்கப்புறம் வந்து அந்த கல்பாசி. இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 pot மீல் மாதிரி தான் பண்ண போகிறேன். அதாவது ஒரே குக்கர்லேயே அப்படி பண்ணிடலாம் நம்ம. ஸோ ஆனியனும் பச்சை மிளகாவும் போட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிக்கோங்க. இது எதுவுமே ரொம்ப வதங்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை, ஏன்னா குக் பண்ண போகிறோம், ப்ரெஷர் குக் பண்ண தான் போகிறோம். ஸோ ஒரு தடவை ஜஸ்ட் அந்த எண்ணெயில் வதங்கினா போதும். ஜஸ்ட் 2 minutes சாட்டே பண்ண பிறக்கும் இந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இதையும் அதே மாதிரி 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. சில 2 நிமிஷம் ஆன பிறக்கும் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது 2 மீடியம் சைஸ் தக்காளி அதை ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணோம் இந்த காய் எல்லாத்துக்கும். ஸோ 1/2 teaspoon சால்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 teaspoon மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் பெரட்டி விட்டுருங்க. நல்ல அரோமா வருது, அந்த கல்பாசியோட அரோமா. இன்ஃபேக்ட் ஒரு நல்ல வாசனை குக் பண்ணும்போதே. அதுக்கப்புறம் நான் வந்து 500 ml வாட்டர் இதில் ஆட் பண்ணுறேன். இது வந்து சூப் வந்து சாப்பிடலாம், அதாவது சாதத்தில் போட்டும் சாப்பிடலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் தனியாக சூப்பாக எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு மீல் மாதிரி, கம்ப்ளீட் மீல் இது. ஸோ 2 விசில் வெயிட் போட்டுட்டு 2 விசில் வச்சுருங்க. இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இது பாருங்க, என்ன ஒரு கலர்ஃபுல்லான சூப் இது. சூப்பர்பாக வாசனை வருது. இதில் வந்து நான் இந்த பச்சை மிளகாலாம் ரிமூவ் பண்ணிட போகிறேன். ஏன்னா வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்குது, சூப் சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னா இந்த பெரிய பெரிய பச்சை மிளகாலாம் நான் எடுத்துட்டேன். அதோட ஃப்ளேவர் அதில் வந்துடும். ஸோ அதனால் இது இனிமேல்ட்டு தேவையில்லை. ஸோ அப்படியே விட்டாலும் விடலாம். ஜஸ்ட் தட் குடிக்கும்போது ரொம்ப இது நிறைய நடுவில் வரும் இந்த பச்சை மிளகா, அதனால நான் ரிமூவ் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் ஆட் பண்ண வேண்டியது பருப்பு தண்ணி. இது வந்து 2 டேபிள் ஸ்பூன்ஸ் தோரம் பருப்பை நல்லா ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன் நிறைய தண்ணி விட்டு. ஸோ அது வந்து 250 ml கிட்ட இதை ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் கூட தேவைப்படும், ஏன்னா வந்து நம்ம காய்க்கு ஒண்டி தான் போட்டுருந்தோம் அந்த டைமில். ஸோ உப்பு கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க, டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சிமிலர்லி பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம தாளிக்கும் போது முழு பெப்பர் தான் போட்டோம். ஸோ காரம் பத்தலை இல்லை காரம் கொஞ்சம்னா குடிக்கும்போது சூப் சாப்பிடும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் பவுடர். நான் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு லாவிஷ் ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் கொரியண்டர் கொத்தமல்லி போட்டுக்கிறோம். போட்டு ஒரே ஒரு கொதி வந்துட்டோம், ஜஸ்ட் எல்லாமே கொஞ்சம் பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பால் ஆக்சுவலாக ஊற்றுவாங்க, பட் நான் வந்து பால் இதில் போடுறதுக்கு இஷ்டம் இல்லை, அதனால போடல. பட் நீங்கள் பிடிச்சிருந்தா கொஞ்சமாக வந்து பால், ஒரு கரண்டி பால் ஆட் பண்ணிப்பாங்க அந்த சூப்பில். ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லான செட்டிநாடு ஸ்டைல் வெஜிடபிள் சூப் ரெடி. இது வந்து டின்னருக்கு சாப்பிடலாம், லஞ்சுக்கு தான் நான் சொன்னல, ரைஸோட சாப்பிடலாம், ரைஸில் ரசம் விட்டு சாப்பிட்ற மாதிரி இதை சாப்பிடலாம். சூப்பர்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்டி ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட்.